ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினி உயிருக்கு ஆபத்துன்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோ போய் அவளை காப்பாத்துறதுக்கு போயிருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினியே ஹீரோவை கத்தியால குத்துறதுக்கு போயிருப்பான். அப்போ அவன் தடுத்து நிறுத்திருப்பான். அப்படியே கேப்ல நம்ம ஹீரோயினியும் சைட் அடிச்சுட்டு இருப்பான். கரெக்டா போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு அடா நீ இங்கனடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவன் பதில் சொல்றதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் கையாமையானு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான், அப்புறம் கிளாஸை உடச்சு வீட்டுக்குள்ள வந்தான், என் புருஷ கழுத்தை நெரிச்சான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோக்கும் வந்து ஒரு நிமிஷம் வாயை மூடுங்க, நான் சொல்றதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு இருக்கான். அவ இவனை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் நின்றுட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோ கையில போனை கொடுத்து இந்த மாதிரி நீ இதை விட்டுட்டு வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு போறான். அப்பதான் தெரியுது போனை கொடுக்கறதுக்காக தான் இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் போலீஸும் அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. பட் நம்ம ஹீரோயினோட போனு இவன் கையில எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் இந்த வேலைக்காரி வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது குப்பத்தொட்டியில ஒரு பேப்பர் கிடக்கு. அந்த பேப்பரை பார்க்கும் போது அதுலயே நம்ம ஹீரோயினோட போட்டோ போட்டு நியூஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அந்த நியூஸ் தான் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அப்பவும் அவளுக்கு தோணுது, இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்க தான் பார்த்தேன், ஞாபகத்துக்கே வரமாட்டேதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருக்கா. ரொம்ப நேரமா அந்த பேப்பரை பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு இவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துருது. என்னன்னா நம்ம ஹீரோயினி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருப்பா டிக்கெட் எடுக்கிறதுக்காக. அப்ப இவன் மேல மோதி இருப்பா. பார்த்து போமாட்டியா அப்படிங்கிற மாதிரி இவ வேற திட்டி விட்டுருப்பா. அப்ப அவ மூஞ்ச மறைச்சிக்கிட்டு தான் போயிருப்பா. ஸோ அரைகுறையா பார்த்தாலும் அவதான் இவ அப்படின்னு கரெக்டா கெஸ் பண்ணிடுறா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினி டெல்லி பஸ்ல ஏறி போனது வரைக்குமே இவ கவனிச்சுட்டு இருந்திருக்கா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த பொண்ணை தான் நான் பார்த்தேன், இந்த பொண்ணு உயிரோடு இருக்கும் போது அப்புறம் அவன் யாரோட சாம்பல் வச்சு சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரை திரும்பவும் பாக்குறா. அதுல வந்து ஆக்சிடென்ட் ஆன டேட் போட்டுருக்கு, கரெக்டா 28ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு. அட அன்னைக்கு டேட்டுக்கு தான் நான் அவளை பார்த்தேன், அது எப்படி காலையில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நைட்டே கிளம்பி இவ டெல்லிக்கு போயிருக்காளா, இந்த விஷயம் புருஷனுக்கு தெரியாது போலயே, அப்ப நம்ம சொல்லிட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதே சமயம் இந்த சைக்கோ பயலுக்கு இன்னுமே அந்த குழப்பம் தீரல, யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கான். அதனால மேனேஜரை கூப்பிட்டு யாரு தான் அந்த பொண்ணு, அன்னைக்கு நைட்டு யாரு தான் வந்தா, இல்ல ஒருவேளை என்னோட மனைவி தான் வந்திருக்காளா, நான் இல்ல கனவு கண்டுட்டு இருக்கனா, இல்ல என் மனைவி பேயா வந்திருக்காளா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. இல்ல சார் அந்த பொண்ணு பேயும் இல்ல பிசாசும் இல்ல கனவும் இல்ல, அது உண்மைதான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்ல வர அப்படின்னா, அன்னைக்கு இங்க வந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அன்னைக்கு இங்க வந்தது என்னோட பொண்ணு தான் சார். அது வந்து அவ காலேஜ்ல ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணணுமா, ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்காக இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா. ஸோ அந்த நேரத்துல நீங்க இங்க இருப்பீங்க அப்படின்னு அவளுக்குமே தெரியாது சார், எனக்கும் தெரியாது சார், மன்னிச்சிடுங்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியாங்கிற மாதிரி அந்த பொண்ணை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஜான்வி குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப அவளோட கையில காயமா இருக்கு. அதான் நம்ம ஹீரோ அழுத்தி பிடிச்சான்ல, அதுல காயமாயிடுச்சு போல. அந்த காயத்தை பார்க்கும் போது தான் புருஷன் தாங்கிட்ட எப்படிலாம் ரூடா நடந்துட்டு இருப்பானோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்ப கபோர்டு திறந்து ஏதோ எடுக்க போகும்போது அங்க போன் இருக்கு. அந்த போனை பார்த்ததுமே ஹீரோ ஞாபகம் தான் வருது. பட் இந்த போனை எப்படி எங்க மிஸ் பண்ணா அப்படிங்கிறது இவளுக்கே தெரியல. ஆண்டி இந்த போனு, அப்புறம் நைட்டு வந்தானே அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ள இவங்களும் ஆமாமா நான் தான் பார்த்தனே, நீ இத்தனை நாளா பயந்துட்டு இருந்தியே, நெருப்பை கண்டா பயப்படுவ, இல்ல ஒரு சின்ன சத்தத்தை கண்டாலுமே பயப்படுவ, ஆனா நேத்து நைட்டு நான் பார்த்தனே அங்கிள் அந்த ரவுடி பையன் அட்டாக் பண்ண போறான்னு தெரிஞ்ச உடனே நீ கத்தி எடுத்துட்டு அவனையே குத்த போயிட்ட. சோ அந்த இடத்துல உனக்கு தைரியம் வந்துருச்சு, நீ எதை கண்டும் யாரை கண்டும் பயப்படல, இன்னைக்கு நீ என்னோட பயத்தையே ஜெயிச்சிட்ட, ஸோ தைரியமா இரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாமா ஷாப்புக்கு போகணும், லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது திரும்பவும் நம்ம ஹீரோவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அதாவது போன் வந்து எப்படி எங்க மிஸ் ஆச்சு அப்படிங்கறத ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு வந்து அந்த ஆண்டி போன் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஆட்டோல வந்துட்டு இருந்தா, அதுக்கடையில எங்க போன் தொலைஞ்சு போச்சுன்னு அவன் கொண்டு வந்து கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அந்த பக்கமா காய்கறி கடை இருக்கு. ஸோ அந்த காய்கறி கடைக்கும் அவ போனா இல்லையா, அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஒருவேளை இங்க மிஸ் பண்ணிருப்பனோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் மேனேஜர் தன்னோட பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டாரு கேபினுக்கு. வந்து இவங்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருக்காரு. என்னோட பொண்ணு அன்னைக்கு இந்த கேபின்குள்ள வந்தது தப்பு தான் சார், அவளே மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பட் இவன் வந்து நிமிர்ந்து அந்த பொண்ணை பார்க்கல, நமக்கு காட்டுறாங்க அவ யாரு அப்படின்னு. ஆனா இவன் வந்து லேப்டாப்ல தன்னோட பொண்டாட்டி போட்டோ வச்சு வர்ணிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ இந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. அது வந்து சார் அன்னைக்கு இங்கே வந்தது நான் தான் சார், என்னோட காலேஜில் வந்து ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு வர சொன்னாங்க. ஸோ அதை பற்றின விஷயத்த ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் சார் நான் இங்கே வந்தேன், இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறதுக்காக தான் சார் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அப்படி இவ ஒவ்வொரு தடவையும் பேசும்போது நம்ம ஜான்வியோட நினப்பு தான் அவனுக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவளோட குரலும் நம்ம ஜான்வியோட குரலும் ஒரே மாதிரியா இருக்கு, சேம் டு சேம். குரலும் ஒரே மாதிரி இருக்கு, அந்த பாவனை பேசுகிற பாவனையும் ஒரே மாதிரி இருக்கு. இவனுக்கு ஒரே அதிர்ச்சியா தாங்கலை. அதுக்கப்புறமா தான் நிமிந்து அந்த பொண்ணோட முகத்தையே பாக்குறான். அவ அப்படி பயந்து போய் பம்மி பம்மி பேசுறத பார்க்கும்போது தன்னோட பொண்டாட்டி ஞாபகம் தான் இவனுக்கு வருது. ஏன்னா நம்ம ஹீரோயினி எல்லா விஷயத்துக்குமே பயந்து பயந்து தானே இவன் கிட்ட பேசிட்டு இருப்பா. அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். சொன்னாப்புல குரல் மட்டும் இல்ல, அவ போட்டிருக்க ட்ரெஸ் உட்பட நம்ம ஹீரோயினி போட்டிருக்க அதே ட்ரெஸ் மாதிரியே தான் இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறது இவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு இவனுக்கு. அந்த குழப்பத்தோடயே வீட்டுக்கு வரான். இதுல கொடுமையை பாருங்க, வேலைக்காரிய வரைக்கும் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு தான் போயிருக்கான் போல. அவன் அப்படியே அங்க திறந்துட்டு இருக்கும் போது இவ ஹாயா சோஃபால படுத்துட்டு இருக்கா. டக்குன்னு அவன் வர சத்தம் கேட்டு எழுந்திரிச்சு நின்றுட்டு
நின்னுட்டு இருக்கா. அவன் வந்த உடனே வந்துட்டீங்களா சார், வாங்க சார் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன என் பொண்டாட்டியா, என்ன ஓவரா அக்கறை எடுத்து பேசிட்டு இருக்க, உன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி கோவமா திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவன் என்ன எப்ப பார்த்தாலும் சிடுசிடுன்னு விழுந்துட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவளும் திட்டிட்டு இருக்கா. அப்படியே அங்கிருந்து ரூமுக்கு வந்து இப்ப யோகாக்கு மாறிட்டாப்ல. இது யோகாவா இல்ல கராத்தையா, என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. அப்படியே பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை பத்தியும் நம்ம ஹீரோயினை பத்தியும் யோசிச்சுட்டு இருக்கான். ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி ஒப்பிட்டு பாக்குறான். சேம் டு சேம் ஒரே மாதிரியே தான் இருக்கு அவங்களோட அந்த பேச்சு, நடவடிக்கை, அப்புறம் குரல் உட்பட. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் இந்த வேலைக்காரியுமே எப்படியாவது இவங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவன் வந்து அங்க சோஃபால ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ போய் அவன்கிட்ட போய், சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா பேசுறா. அவனும் சரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே இவளும் டக்கு டக்குன்னு போட்டு கொடுத்துட்டா. அது வந்து சார் உங்களோட மனைவி அந்த போட்டோல பார்த்தனே அந்த பொண்ணை நான் வந்து 28ஆம் தேதி அன்னைக்கு நான் நைட்டு நான் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன் சார், டெல்லிக்கு போயிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி மொத்த உண்மையுமே சொல்லிடுறா. உடனே இவனுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த வேலைக்காரி ஒரு லுக் விட்டுட்டு இருக்கான். ஆமா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. போச்சு, நம்ம ஹீரோயினை பத்தின எல்லா உண்மையும் போட்டு கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போதுதான் ஒரு ட்விஸ்ட். அவன் காதுல இவ்வளவு நேரமா ப்ளூடூத் ஹெட்போனை மாட்டிக்கிட்டு வேற யாருக்கிட்டயோ பேசிட்டு இருந்திருக்கான். அந்த சமயத்துலதான் இவன் வந்து எல்லா உண்மையுமே சொல்லியிருக்கா. ஸோ இது வரைக்கும் அவன் சொன்ன எதுவுமே அவன் காதுல வாங்கல. அந்த ஹெட்ஃபோனை கீழே கழட்டி வைக்கும் போது தான் தெரியுது இந்த வேலைக்காரிக்கு அப்போ இவ்வளோ நேரம் நம்ம சொன்ன எதையுமே அவன் காதில் வாங்கலை அப்படின்னு. நான் இவ்வளோ நேரம் மனப்பாடம் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேனே, ஸோ அது எதுவுமே உன் காதில் விழுகலையா, இப்போ திரும்ப உங்ககிட்ட இந்த விஷயத்த எப்படா சொல்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அது வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்ல வரா. இங்க பாரு, உங்ககிட்ட ஒரு தடவை ரெண்டு தடவை எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா, வாயை மூடிக்கிட்டு உன்னோட வேலையை மட்டும் தான் நான் பார்க்க சொன்னேன், தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசுறவெல்லாம் வச்சுக்காத, போய் உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி அதட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் அவளை அங்க இருந்து போயிட்டு நம்ம ஜான்வி போட்டோவை பார்த்துட்டு திட்டிட்டு இருக்கா. எப்படித்தான் இவங்கிட்ட நீ குப்பை கொட்டினியோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினி தான் காட்டுறாங்க. இவ இப்ப நடு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. அதுவும் பயந்துட்டு எங்க வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த காய்கறி கடைக்காரவர்கிட்ட தான் வந்து பேசுறா. ஆனா நேத்து என்னோட போனை நான் இங்க விட்டுட்டு போயிட்டேன், அது நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாமா இங்க ஒரு போன் இருந்துச்சு, அதை நான் நேத்தே கொடுத்து விட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் உண்மை புரியுது. அப்ப அவன் அந்த போனை கொடுக்கறதுக்காக தான் அவ்வளவு தூரம் துரத்தி வந்திருக்கான் அப்படிங்கிறது. சோ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதும் அவளை அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோட பேரையே அவர் சொல்றாரு. அந்த ராகு பைய கிட்ட தான் நான் கொடுத்தேன், அவன் ரொம்ப நல்ல பையமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது எதையுமே இவ காதுல வாங்காம இங்க இருந்து போயிடுறா. நேரா ஷாப்க்கு வந்து அங்க இருக்கிற ஆன்டி கிட்ட அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு போய் அவங்க கிட்ட இந்த விஷயத்த எல்லாம் சொல்லிடுறான். இந்த மாதிரி நேத்து நைட்டு அந்த பையன் வந்தான்ல அப்படின்னு சொன்னதுமே, ஆமா அந்த ரவுடி பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா ஆண்டி, அவன் வந்து என்னோட போனை கொடுக்கறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்கான், நான் போனை வந்து தொலைச்சிட்டேன், நான் வந்து போனை காய்கறி கடைக்கு போனோம்ல அங்கேயே நான் வந்து விட்டுட்டு வந்துட்டேன் போல, அவன் அந்த போனை கொடுக்கறதுக்காக தான் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கான், ஆனா அது தெரியாம நம்ம போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான் அவனை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ இதுதான் உண்மையா, போலீஸ்ல தேவையில்லாம புடிச்சு கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், ஆமா ஆண்டி நீங்க அந்த பையனை ரிலீஸ் பண்ண சொல்லிடுங்க, நான் பண்ண மிஸ்டேக் தானே, தப்பு ஏமேல தான், நான் தான் அந்த போனை அங்க வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அந்த பையன் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். பட் அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கவனிச்சிங்கன்னா தெரியும், எப்போதும் இப்படி போக மாட்டான், இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கமாவே தான் போயிட்டு இருக்கான். அப்போ கூட வேலைக்காரி வந்து அந்த விஷயத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அப்பயும் காதுல வாங்காம அவன் இங்க இருந்து போயிடுறான். நேரா ஆஃபீஸ்க்கு வந்து சாப்பாடை ஃபுல் கட்டு கட்டிட்டு இருக்கான். ஆனா எனக்கு ஒரு டவுட், இவன் ஆஃபீஸ்க்கு எதுக்கு தான் போறான் அப்படின்னு தெரியல, இவன் என்னதான் ஒர்க் பண்றான், எதுக்கு தான் ஆஃபீஸ் வச்சு ரன் பண்றான் அப்படிங்கிறதும் தெரியல. அந்த சாப்பாடு செஞ்சுட்டு வந்து கொடுத்ததே அந்த பொண்ணு தான் போல. ஸோ அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க திரும்பவும். இந்த மாதிரி என்னோட பொண்ணு தான் சார் சமைச்சா, சாப்பாடு எப்படி சார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அவசரமா இருக்கு மல்கோத்ரா சார், இது உங்க பொண்ணா சமைச்சாங்க, வெரி குட் சூப்பரா இருக்கு, நான் இந்த மாதிரி வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து சாரு போட்டு மரியாதையா பேசுறான். அது மட்டும் இல்லாம இப்போ உட்கார வச்சு வேற பேசிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணிட்டேன். அப்போ சொல்றான், உங்க பொண்ணுக்கு சமைக்க மட்டும் தான் தெரியுமா இல்ல வேற எதுவும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அவளும் சொல்றா, சார் எனக்கு பாட தெரியும், பாட்டை நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, பாட்டு பிடிக்குமா, எனக்கும் பாட்டு பிடிக்கும், எங்க ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னதும் அவ யோசிச்சுட்டு இருக்கா, பக்கத்துல அப்பனை வச்சுக்கிட்டு எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் அப்படியே கத்தியை காமிச்சு மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். உடனே அவரும் சரிம்மா பாட்டு பாடுமா, ஒன்னும் சார் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு, நீ பாடு அப்படின்னு சொன்னதும் அவளும் அப்படியே பாட ஆரம்பிக்கிறா. அதுவும் என்ன சாங்கு, இவனுக்கு பிடிச்ச அதே ஃபேவரட் சாங்கை பாடிட்டு இருக்கா. அதுவும் நம்ம ஜான்வி பாடுற மாதிரியே பாடிட்டு இருக்கா. ரெண்டு பேரோட குரலும் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஸோ இவ இப்படி பாடுறத பார்த்ததும் இவனுக்கு திரும்பவும் ஷாக்கா இருக்கு. அதுவும் இவனோட ஃபேவரட் சாங்கு பொண்டாட்டி பாடுற மாதிரியே பாடிட்டு இருக்கா. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. அப்படியே அதை ஷாக்கோட எந்திரிச்சு அந்த பக்கமா போய் நின்றுட்டு இருக்கான். என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்லம்மா ஒன்றும் இல்லை, நீ கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அவளும் திரும்பவும் பாட ஆரம்பிக்கிறா. அவ பாட பாட இவனும் பாட்டுக்கு அப்படியே வாயசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே திரும்பி அந்த பொண்ணை ஒரு லுக்கு
விடுறான் பாருங்க. இந்த லுக்குக்கு என்ன அர்த்தம்? அடுத்த பலியாடு சிக்கிக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன ஏதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.